Hi friends, welcome to my cooking my style. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல்ல காளான் மசாலா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காளான் மசாலா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போயிடலாம் வாங்க. செட்டிநாடு ஸ்டைல்ல சூப்பரா வீட்லயே காளான் மசாலா பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துலாம். அடுத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு பாக்கெட் காளானுக்கு சரியான அளவுகள். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெய் பிடிக்காதவங்க ஆயிலே சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லி இலை கொஞ்சம், புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் 3/4 கப், வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1.5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி, மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், அப்புறம் மல்லி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், கிராம்பு 4, அன்னாச்சி பூ 2, பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா முந்திரி பருப்பு 3 எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் மசாலா சேர்த்துக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா காளான். அது ஒரு பேக்கெட் அளவில் காளான் எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் சின்ன கடாய் ஒன்று வச்சுக்கிறேங்க. அது லேசாக ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செட்டிநாடு அதாவது கோயம்புத்தூர் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மசாலா செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலான மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. கரிஞ்சிடக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க, இல்லைன்னா டக்குன்னு வந்துட்டு மசாலாலாம் கருகிடும். அதை அரைச்சா மசாலா வந்துட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வறுத்துட்ருக்கு. நல்லா வறுத்த பிறகு எடுத்துருங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், பாதி அளவு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். மீதி வந்து நம்ம மசாலா வதக்கிறதுக்காக இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிடுங்க. பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, அது வதங்கினா போதும். அதான் பார்த்தீங்கன்னா வதங்காச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துருக்குறேன். புதினா இல்லாதவங்க மல்லி இலை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, போதும். பாருங்கள், சேர்த்தியாச்சு. இதையும் வந்துட்டு நம்ம இலையிலே லேசாக வதக்கிக்கலாம். எப்போவுமே மசாலா வதக்கும் போது சிம்மில் வச்சே செஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கருகாமல் இருக்கும் மசாலா வந்துட்டு. இப்போ இதில் நம்ம 1.5 தக்காளியில் 1 தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். மீதி பாதி தக்காளி வந்துட்டு இருக்கட்டும், நம்ம வந்து கிரேவி தாளிக்கிறதுக்காக இருக்கட்டும். பாருங்கள், இது வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் அதோட பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். வதங்கியாச்சு தக்காளி. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலா அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மைய பேஸ்ட் மாதிரி இறக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால தேங்காய் வந்துட்டு லேசாக வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவு இந்த ஆயிலே வதக்கிடுங்க.
இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடாய் மஷ்ரூம் மசாலா போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் பிரியாணியும் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்மளோட மசாலா வதங்கியாச்சு. இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு நம்ம போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவு இருக்கணும். குருணையாக அரைக்காதீங்க, நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு மண் வடை சட்டி வச்சுக்கிறேங்க. அது லேசாக ஹீட் ஆன உடனே அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அது நல்லா மெல்ட் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான எண்ணெயில் போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேங்க, ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். மீதி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாங்க. இந்த டிஷ் சப்பாத்தி, சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் காளான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயிலே எப்போவுமே இஞ்சி பூண்டு வதக்கிடணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். உங்களுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட்டிநாடு மசாலா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அதை வதக்கி வைக்கிறேன் தக்காளியை. இப்போ பார்த்திங்கன்னா காளான் சேர்த்துக்கிறேன். காளான் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், காளான் நல்லா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். நான் தண்ணியே சேர்க்கல. பாருங்கள் எந்த அளவு தண்ணி விட்டுருக்குன்னு. காளான் நிறைய தண்ணி விடும். பாருங்கள், இப்போ நல்லா காளான் பாதி வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா சேர்த்தாச்சு. இப்போ இது கெட்டியாக இருக்குது, அதனால நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கட்டியாக வேணும்னாலும் அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை சப்பாத்திக்கு கட்டியாக தான் வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ தவிர 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காளான் நல்லா வெந்து வரணும். அழகா பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. காளானும் செக் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிவிட்டு வெந்துருந்தால் நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிநாடு மஷ்ரூம் மசாலா ரெடியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிறத விட இந்த கடாய் செட்டிநாடு மஷ்ரூம் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் கடாய் மஷ்ரூம் மசாலாவும் போட்டிருக்கோம். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், போடவும் போகிறோம். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.